ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம், கொஞ்சம் அட்வான்ஸான மேட்ச். ஓகே சரி, இப்போ இது ஒரு எம்டி கர்ச்சீப்பு. ஓகே சார், இந்த தடவை நீங்கள் கர்ச்சீப் எடுத்துங்க சார். ஓகே ஓகே, ஏன்னா நீங்கள் கையில் இருந்து கர்ச்சீப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க சார். நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஓகே, என்னோட கையில் நான் ஒரு கர்ச்சீப் வச்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகே, ஆடியன்ஸ் காட்டிடுங்க. இப்படி இப்படி எம்டி. ஓகே, கர்ச்சீப்பை இப்படி போடுங்க சார். இப்படி போட்டிருக்கீங்க. ஓகே, இந்த கர்ச்சீப்பை இது இப்படி எடுங்க, பிடிச்சிருக்கீங்க. ஓகே, கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மேஜிக் நடக்கும், தப்பாக செஞ்சால் மேஜிக் நடக்காது. ஓகே, கை இப்படி காட்டு, கர்ச்சீப்பை இப்படி வைங்க சார். இப்படி கையில் இப்படி வச்சு இப்படி எடுங்க. எடுத்துருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, கத்திரி இருக்கு. என்ன பண்றீங்க? பிடிங்க சார், பிடிங்க. என்ன பண்ணியிருக்கேன் சார்? கட் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் கட் ஆயிருக்கு. நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிருங்க சார். ஓகே சார், ரெண்டு பேரும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் கர்ச்சீப்பை. நான் என்ன பண்ணனோ அதுவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேரும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, கத்திரியை வாங்கி வச்சிருங்க. இது என்னோட கையில் ஒரு லைட். ஓகே, இந்த கர்ச்சீப்பை நான் இங்கே வாங்கி இதோட பிட்டில் இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு கொளுத்திருக்கேன். ஓகே, கத்திரியை பிடிங்க. ஓகே, இதில் பிடிச்சிங்க. இந்த பீஸ் கட் பண்ண அப்படியே எடுங்க, கத்திரியில் அப்படியே பிடிங்க. அப்படியே பிடிங்க. அப்படியே வைங்க. கட் பண்ண பீஸை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன் சார், கட் பண்ண பீஸ் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, நீங்க இது அப்படியே இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த கர்ச்சீப்பை இப்படி பிடிங்க, அப்படியே வைங்க. திரும்பி அதே மாதிரி உங்க கர்ச்சீப்பை நீங்க லைட்டர் யார் பண்ண நீங்களே பண்றீங்களா? ஓகே, அதை எடுத்து அந்த மேலே வச்சுருங்க. அந்த சாம்பல் சும்மா எடுத்து அப்படி மேலே வச்சுக்கங்க. அதை மட்டும் கத்தி தொடாதீங்க. அவ்வளோதான், போதும் சார். ஓகே, விட்டுருங்க, இது வேண்டாம் நமக்கு. ஓகே சார், இப்போது நான் என்ன பண்ணியிருக்கணும் அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணோம். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, வியூவர்ஸ் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சரி, இப்போது கர்ச்சீப் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடுவுல ஒரு ஹோல்ஸ் இருக்குங்கிறீங்க. ரவுண்ட் இருக்குமா, ஸ்கொயர் இருக்குமா, இல்ல டைமண்டா இருக்குமா? டைமண்ட்ல இருக்குங்கிறீங்க. நீங்க என்ன டைப்ல இருக்கும்? டைமண்ட்ல தான் இருக்குங்கிறீங்க. ரவுண்ட் நீங்க டைமண்ட். ரவுண்டா டைமண்டா? மேலே கீழேயும் இருக்கும்ங்கிறீங்க. சார் நீங்க 7 மாதிரி இருக்குமா? நேருமாரா? ஓகே ரைட். ஊதி இருக்கேன், எதுவுமே பண்ணல சார், ஜஸ்ட் இல்லை வச்சிருக்கேன். இந்த கர்ச்சீப்பை நீங்க கைக்குள்ள அமுத்திடுங்க. இப்படி அவங்க கர்ச்சீப் அமுத்திக்கங்க. ரெடி? நல்லா அமுத்திட்டு இந்த கர்ச்சீப் இங்கே பிடிங்க. இப்படி இந்த இடத்த பிடிங்க. ரெடி? மேஜிக்கில் என்னோட மேஜிக் பவரை நான் இதில் பாஸ் பண்ணுறேன்.
அப்படியே கரெக்டா இருக்கு. சரி, நான் என்ன பண்ணணும் அதான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. உங்க கர்ச்சீப் என்ன இருக்குன்னு நீங்க இதே மாதிரி ஓபன் பண்ணணும். அப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவா ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க. அத அப்படியே பண்ணி ஓபன் பண்ணி காட்டுங்க சார். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா? ரொம்ப சோகமாயிட்டீங்க. உங்க கட்சி போயிடுச்சு. இதுல பார்த்தா ஆனா என்னோட கர்ச்சீப்ல எந்த ஒரு ஹோல்ஸும் கிடையாது. ஓகே, ரொம்ப சோகமாகாதீங்க. ஒரு கர்ச்சீப் போனா பரவாயில்ல, நான் மேஜிக்ல உங்களுக்கு புது கர்ச்சீப் வர வச்சு தரேன். ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இல்ல, வருத்தப்படல. போயிடுச்சு கர்ச்சீப். எப்படி நம்ம கர்ச்சீப் தான் இது ஹோல் ஆயி போச்சு. உங்க கர்ச்சீப் கரெக்ட்டா இருக்குல்ல? சார், உங்களோட பூர்வீகம் எங்க இருந்து வரீங்க சார்? நீங்க ராஜஸ்தான். ஆமா. ஓகே சார், ராஜஸ்தானும் சென்னைக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? ராஜஸ்தான் வந்து பாலைவனமே, அங்கே எவ்வளோ மழை பெய்யாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கும் அதுக்கும். அப்போது அந்த காலத்தில் வந்து அங்கே கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டம், இதுவுமே வருமானம் இல்லை. அதனால நம்ம ஆளுங்க வந்து இங்கே 200 வருஷமாக முன்னாடியே வந்து தமிழ்நாடு வந்துட்டாங்க. வட்டி கடை, ஃபைனான்ஸு, ஜவுளி கடை, ப்ரோஜனி ஸ்டோரு, ஜுவல்லரி கடை எல்லாமே தனியாக அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கும் ஆண்டவ புண்ணியத்தில் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. சரி சார், நீங்கள் வந்து எத்தனை வருஷம்? நான் வந்து 46 இயர்ஸ் ஆச்சு. 1969 தான் வந்தேன். அங்கே அப்போது 10வது வந்து அங்கே ஃபெயில் ஆகிட்டேன். வேறு வசதி எதுவுமே இல்லை வீட்டில். இங்கே வந்து சித்தப்பா இங்கே இருந்தார். நான் எல்லாமே சொல்கிறாங்க மெட்ராஸ் நாட்டு மெட்ராஸ் தான் போவேன். அங்கே போன பிறகு பார்ப்பேன், அங்கே செட் ஆகிடுச்சுன்னா சரி, இல்லை நான் திரும்பி இங்கே வந்துடுவேன். அப்போ இங்கே நான் செட் ஆகிட்டேன். நல்லா இருக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு சார் சென்னை? சார், நாங்கள் சென்னைக்கு 1964 வந்து அபோவ் 50 இயர் ஆகுது. 50. ஒரு சென்னையில் வர டைம் நமக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அதுக்கு முன்ன ஹைதராபாத்தில் கூட என் ஃபாதர் ஜாப் பண்ணாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே வந்து ஜவுளி கடை வச்சுட்டு இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நாங்கள். பட் நம்ம குழந்த வளர்ந்த டோட்டல் சென்னை தான். இப்போ நேட்டிவ் நம்ம ராஜஸ்தான் நாங்கள் லைக் பண்ணுறோம். அது வரத்துக்கு 2 வருஷம் 1 வருஷம் நாங்கள் போகிறோம். நம்ம பசங்க போகிறதுக்கு லைக் பண்ணல. அன்னைக்கு பார்த்த சென்னைக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சென்னைக்கு என்ன சார் வித்தியாசம்? நிறைய வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இப்போ நிறைய வித்தியாசம். பெரிய வித்தியாசம் என்ன இருக்குன்னா, யானை கவுண்டியில் கடை வச்சுருக்கேன். அந்த டைமு ஃபுல் டே பூரா 24 மணி நேரம்ல ஒரு 2 கார் கூட வராது. ஒரு நம்ம ஒரு நாளில் 2 கார் கூட வராது. ஸ்கூட்டர் 2-3 வரும். இன்னைக்கு நாங்கள் அந்த சந்துக்கு நாங்கள் கிராஸ் பண்ணோன்னா டைம் ஆகுது. 5 நிமிஷம் ஆயிடுது. அவ்வளோ வெஹிக்கல் ஆகிப்போச்சு, அவ்வளோ பாப்புலேஷன் ஆகிப்போச்சு. பட் எவ்வளோ பாப்புலேஷன் ஆகி கூட சென்னை ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. அது டைம் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் திரும்பி உங்கள் சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நினைச்சா போயிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு அவ்வளோதான். இங்கே இருந்துட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால இங்கே தான். நீங்க ரொம்ப நல்லா தெளிவா தமிழ் உங்ககிட்ட இருந்து வருது. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? பிறந்ததே இங்கே தான். அப்படி சொல்லுங்க. ஓகேவா, மேஜிக் போலாங்களா? ஓகே, ரைட். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்கா இருக்கு. இது இஸ் த மைண்ட் பேஸ் பண்ண ஒரு மேஜிக் தான் நான் பண்ண போறேன். என்னோட கையில இருக்கிறது ஒரு சாலிட் ஸ்டீல் ஸ்பூன். நீங்க செக் பண்ணி பாருங்களேன், இது சாலிட் ஸ்டீல் தானே? ஓகே, எல்லாருமே பார்த்துருங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஓகே, த ஸ்பூன் ரியல். ஓகே ஓகே த ரியல் சாலிட் ஸ்பூன், சாலிட் ஸ்டீல் ஸ்பூன் இது. ஓகே, என்னோட கையில் ஒரு ஸ்டீல் ஸ்பூன் இருக்கு. பட் இந்த ஸ்பூனை வச்சு தான் நான் இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட கையில் இருக்கிற ஒரு ஸ்பூன் உங்கள் கண்ணு முன்னால் நான் வச்சிருக்கேன். கிளியர்? அதுக்கப்புறம் என் கையில் ஒரு கர்ச்சீப் இருக்குது. திரும்பியும் இந்த கர்ச்சீப் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் மேஜிக் கர்ச்சீப். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கர்ச்சீப்பில் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, நீங்கள் அதெல்லாம் காட்டிடுங்க ஆடியன்ஸுக்கு. ஓகே, எல்லாம் உதறி காட்டிடுங்க, செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஓகே சரி, நான் அவங்க கர்ச்சீப் எடுத்ததுமே சிரிக்கிறாங்க. என்ன மைக் கொடுங்க அவங்ககிட்ட. ஏங்க கர்ச்சீப் எடுத்தாலே ஓகே, ஏதோ கர்ச்சீப்ல ஏதோ இருக்கு. ஆனா கர்ச்சீப் விட்டுருவோங்க, நம்ம வேண்டாம். கர்ச்சீப்பை விட்டுருவோம். இல்ல, அவங்க கர்ச்சீப் இல்லாம இந்த மேஜிக் பண்ணணும் எனக்கு. ஓகேவா, நான் எதுவுமே மறைக்க போறது இல்ல. ஆமா, கர்ச்சீப்பை விட்டுருவோம். ஓகே, இப்போ மறுபடியும் நீங்க செக் பண்ணி கொடுத்த இந்த ஸ்பூனு என் கையில இருக்கு. சோ கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இது அப்படியே க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஐ கேன் யூஸ் த மேஜிக்.
உங்க முன்னால் அப்படியே தேய்த்து ஒரு செகண்ட்ல செக் பண்ணி பாருங்க. அப்படியே அது ரியல் அந்த ஸ்பூன் வந்து அப்படியே போர்க்கா மாதிரி இருக்கு. அடுத்த லெவல் ஒரு மேஜிக் நான் பண்ண போறேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. இது வந்து ஒரு மைண்ட் வேஸ்ட் பண்ண ஒரு மேஜிக். இது இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நான் வந்து கட்சிப்பெல்லாம் வச்சுக்கணும். இது விஷுவலாக என்னோட கண் பார்வையில் நான் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தான். ஓப்பனில் இருக்குது. கண் பார்வையில் இந்த மேஜிக் பண்ண போகிறேன். கண் பார்த்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்பூன் உங்கள் கையில் தான் இருக்குது. இவ்வளவு நேரம் இந்த மேஜிக்கை ரொம்ப நல்லா ரசிச்சீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஸ்டேஜ் மேஜிக் நிறையா பார்த்துருக்கேன். ரொம்ப எங்கள் பக்கத்தில் கிட்ட வச்சு மேஜிஷியன் அவ்வளோ சூப்பராக மேஜிக் காட்டினாங்க. அதை பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருக்கேன். இந்த மேஜிக் ஷோ எவ்வளோ கிட்ட வந்து நான் இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் இன்னொன்று 6 மணி நேரம் நீங்கள் மேஜிக் காமிச்சா கூட எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸ்பூனை ஃபோர்க்காக மாற்றினதும் அதிசயம்தான். ரெண்டாவது கண் பவர்லேயே தொடாத அதை ஃபோர்க்கை வந்து சுத்த வச்சார். அது ஒரு பிரில்லியன்ட். நாங்கள் வந்து இன்றைக்கி வருவோம், இந்த மாதிரி மேஜிக் பார்ப்போம், அது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். ஹாய் சார். உங்க பேர்? சங்கீதா. சங்கீதா. கௌசல்யா. கௌசல்யா. புவி. புவி. கபில்ராஜ். கபில்ராஜ். ரபேஷன். ரபேஷன். ரோஹித். ரோஹித். ஓகே சார். எங்கிருந்து வரீங்க நீங்க? நான் பிரான்ஸ்லேருந்து வரேன். பிரான்ஸ். ஆமாம். பிரான்ஸ்ல ஏதாவது மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை விட உங்களோட ப்ரோக்ராம் கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஓ, ஏன் சார் என்னோட ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? ஏன்னா நான் தமிழாக்கள் செய்கிறத பார்க்கக்குள்ள இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜை இமேஜிங் பண்ணி பார்க்க முடியலை. ஓ, நம்ம ஆக்களும் நிறைய செய்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம். ஓ, ஓகே. இன்னைக்கு பண்ணுற மேஜிக் வந்து மைண்ட் பேஸ் பண்ண மேஜிக். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு மைண்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ட்ரீமில் என்னென்னா நீங்கள் வரப்போகிறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு மேஜிக் பண்ணணும் அப்படின்னு மனசு தோணுச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய ஜம்போ சைஸ் ஒரு கார்டு இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் கையில் வச்சுடுங்க. இப்படி கை வைங்க. ஜஸ்ட் க்ளோஸ் இட் டைட். ஓகே. இந்த ஷோவோட பிஃபோரில் நான் இந்த கார்டு உங்கள் கையில் இது கொடுத்துட்டேன். ஒரு பிக்சர் இருக்குது. இது என்னென்ன யாருக்கும் தெரியாது. ஓகே. நீங்கள் வேணா யாருக்கும் எனக்கு தெரியும், பட் உங்கள் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? இது ட்ரீமில் வந்தது. இது அது அப்படியே நான் வந்து இன்னைக்கு இந்த பேப்பரில் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ என் கையில் ஐ செக் திஸ் 52 கார்ட்ஸ். ஓகே. இதில் 52 கார்ட்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 52 கார்ட்ஸ் இருக்கு. இதில் எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். யூ வாட்ச் வெரி கிளியர். ஸ்லோவாக நீங்கள் பார்க்கலாம். எதுவும் ஒரே மாதிரி கிடையாது. திஸ் ஆல் நம்பர் கலர்ஸ் ரெட் அண்ட் பிளாக். ஓகே. இதில் எல்லாமே டிஃப்ரென்ஸ். ஓகே. திஸ் பிக்சர் கார்டு, நம்பர் கார்டு எல்லாமே இதில் இருக்கு. ஓகே. ஐ சஃபில் த பேக். ஓகே. நான் இந்த மாதிரி ஒரு சஃபில். ஓகே. கார்டு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கை கார்டு இங்கே வச்சுருக்கேன். இங்கே கட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் ஆகிருக்குமா? டெஃபினட்டாக 100% ஆல் கார்டு மிக்ஸ். ஓகே. டைரக்ட் மிக்ஸ். கிளியர். மிக்ஸ் ஆகிருக்குமா? நல்லா மிக்ஸ் ஆகிடும்ல? ஓகே. நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் எனி ஒன் கார்டு. ஏதாவது ஒரு கார்டு நீங்கள் எடுத்து எனி ஒன் கார்டு எனக்கு காட்டோம்னா சீக்கிரட்டாக ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம். ஓகே. இது பேலன்ஸ் கார்டு நீங்கள் கையில் வச்சுருக்கேன். ஓகே. இப்போது நீங்கள் ஒரு கார்டு எடுத்திருக்கீங்க. பேலன்ஸ் கார்டு உங்கள் கையில் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியும் என்ன கார்டு எடுத்திருப்பீங்கன்னு.
எனக்கு தெரியுமா? நீங்க எடுப்பீங்க, இதுதான் எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஒரு கார்டு எடுத்து. ஆனா நான் இந்த ப்ரோக்ராமுக்கு பிஃபோர் நான் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். இது பெரிய சைஸ் கார்டு. சரி. இன்னும் நான் அந்த கார்டை டச் பண்ண கிடையாது. பிஃபோர் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க கார்டு எடுத்து. ஓகே, நீங்க ஒரு தடவை அந்த கார்டை காட்டிடுங்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஷோ த ஆடியன்ஸ். ஓகே, எனக்கு கூட காட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஓகே, நீங்க இந்த கார்டு எடுப்பீங்கன்னு நீங்க பிளான் பண்ணியாச்சு ஏதாவது? இல்ல சும்மா யாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு கார்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க முன்னால தான் நான் கார்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க கார்டு எல்லாமே டிஃப்ரெண்டான கார்டு. ஒரு கார்டு எடுத்தாச்சு, அது குயின் ஸ்பேட். ஆனா இன்னைக்கு நான் மார்னிங் ஒரு ட்ரீம்ல வந்துச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு ட்ரீம் மாதிரி உங்களை மீட் பண்ணுவேன், இதுதான் நடக்கும்னு சொல்லி நான் ஒரு கார்டு எடுத்து பிஃபோர் கொடுத்தாச்சு. இதை நான் எதுவும் ஐ ரோல் மை ஸ்லீவ்ஸ் வெரி ஸ்லோவா இப்போ அந்த கார்டை நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்க ஓப்பன் பண்ணுமா இல்லை நீங்களே ஓப்பன் பண்ணும்? நான் ஓப்பன் பண்ணி காட்டா? ஓகே ப்ளீஸ். ஓகே, நீங்க கார்டை அப்படி இதை ஓப்பன். எக்ஸாக்ட்லி. முதல்லயே நான் கொடுத்த கார்டும் இந்த கார்டும் மேட்சா இருக்கா? இது என்ன கார்டு? இது என்ன பண்ணிருக்கேன்? என்ன பண்ணிருக்கேன்? கிழிச்சிருக்கேன். இப்போ இது நான் கிழிச்சிருக்கேன். இது என்ன ஷேப்ல கிழிச்சிருக்கேன்? ஓகே, இப்போ இது ஓபன் பண்ணா இது ஓவல் ஷேப் வருமா இல்ல டைமண்ட் ஷேப்ல இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? டைமண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகே, டைமண்ட் ஷேப்ல இருக்கு. எங்க போட்டது கிழிச்சது? நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், உள்ள ஹோல்ஸ் இருக்கா? இது தட்டி பாருங்க. இல்லை நோ. ஓகே ஓகே ஓகே